நோட்டு கூட ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்தபடி நீங்கள் டெய்லி ஸ்டடி பிளானர் அப்படின்னு போட்டு டேட்டு ஸ்டார்ட் டைமு பட் இன்னையிலேருந்து அனாலிசிஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்ஸும் நம்ம வீக்காக படிக்கிறோம். 10th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸுக்கு சூப்பராக மார்க் வாங்கலாம். 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஸோ 11th நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் 12th வரக்கூடிய பப்ளிக்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகேப்பா, 2026 ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த வருஷத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு மோட்டிவேஷன் நம்ம பசங்களுக்கு ஆரம்பிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஃப் இயர்லி மார்க்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி கொடுத்துட்டு நீ அப்கமிங்ஸ் வர எக்ஸாம்ஸ் 8th to 10th சாரி 10th to 12th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம், 8th to 9th தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எப்படி ஃபோக்கஸ் பண்றது, எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது எல்லாம் பார்த்துடலாம். ஸோ மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல ஸ்டாண்டர்ட் வைஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு சஜஷன், தயவு செய்து கம்பேரிசன் பண்ண வேண்டாம். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் மார்க்கை வச்சுக்கிட்டு ஃபுல்லா டீடைல்ஸ்க்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்திருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம மூவ் பண்ணி சர்வே பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மார்க்ஸ் அனாலிசிஸ் பண்ணி நீங்க பார்க்கணும். அனாலிசிங் மிஸ்டேக்ஸ் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வீக் டாபிக்ஸ், எந்தெந்த டாபிக்ஸ்ல நீங்க ஸ்லோவா படிக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ், அது உங்களுக்கு டீடைல்ஸா ஃபுல்லா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டெய்லி ரிவிஷன் ஸ்லாட், டெய்லி நீங்க அந்த ரிவிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? 2026ல ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. டன்னா மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். மிஸ்டேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கொடுத்துட்டாங்கன்னா அதுல எப்படி நீங்க மார்க் அனாலிசிஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டாபிக் வைஸ் நான் சொல்றேன். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க். ஓகேவா? இந்த செஷன்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வைஸ் மார்க்ஸ் மாறும், அதை நீங்க பாத்துக்கோங்க. கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவும் நான் சொல்றேன், பாத்திரலாம். டோட்டல் இஸ் ஆல்சோ முக்கியம். 400+ இனி வர எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம டார்கெட் பண்ணா மட்டும்தான் வர பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஈஸியா சர்வே பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோஸ்ல கண்டினியூவா சொல்லிடுவேன். சரியா? இதுல எந்த பார்ட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மார்க்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்றத நீங்க அந்த பேப்பர்ஸை வாங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்க பார்த்து அனாலிசிஸ் பண்ணணும். அதை நீங்க பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் பண்ண முடியும். உங்களோட மார்க்ஸை அனாலிசிஸ் நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே சார் நான் ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டேன் சார், அது எப்படி சார் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ லீவ்ஸ்ல எல்லாருமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். லீவ்ஸ்ல எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறீங்க அப்படின்றது தெரியல. வாட்டவா ஜாலியா இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிகலுக்கான நோட்ஸ்க்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே வாட்டவர் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்ததோட ஞாபகம் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் எல்லாருமே அது நோட் பண்ண டாபிக்ஸை இனி வர எக்ஸாம்ஸ்ல அந்த மிஸ்டேக்ஸை டெஃபினட்டா நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். அந்த மிஸ்டேக்ஸ் வராம நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இதுக்கப்புறம் எழுத போறது எல்லாமே பாத்தீங்கன்னா 10th 11th 12th ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. சரியா? இதுக்கப்புறம் ஆஃப் போர்ஷன்ஸ் அப்படின்றத பேச்சுக்கு இடம் கிடையாது. ரிவிஷன் டெஸ்ட் 1 2 3 முடியறதுக்கு உங்களுக்கு பப்ளிக் வந்துடும். 10th மேக்ஸிமம் 4 to 5th ரிவிஷன்ஸ் வரைக்கும் நடக்கும். அது பாத்துக்கலாம். சோ அது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. இனி வரும் எக்ஸாம்ஸ்ல நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. டன்னா? ஓகே ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி வீக் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இந்த வீக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக்ஸ்க்கு வரும். சார் நான் என்னோட டாபிக்ஸ் எல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணிட்டேன், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நான் ஸ்லோவா படிக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 3 to 4 மந்த்ல உங்களுக்கு இந்த இயர்ஸ் முடிய போகுது இல்லையா? இயர்ஸ்ன்றதோட உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் முடிய போறீங்க. இது வரைக்கும் எழுதின சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வீக்கா படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம வீக்கா படிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு 8th to 10th எடுத்துப்போமே. எந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க டார்கெட் ஃபீல் பண்ணுவீங்கன்னா மேக்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சோசியல். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் 8th to 10th சப்ஜெக்ட் டஃபஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 11th 12th அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ஸ் டஃபஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்றேன். பிசிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் டஃபஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் சிஎஸ் ஸ்டூடெண்ட் சிஎஸ், அப்புறம் வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். ஓகே, அப்புறம் பிஎம் பிசினஸ் மேக்ஸ்.
இந்த சப்ஜெக்ட்லாம் நிறைய நம்ம எடுத்த இப்போ 2 to 3 இயர்ஸா கிளாஸ் எடுக்கிறத வச்சு நான் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்லாம் டஃபஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதை தாண்டி எனக்கு வேற சப்ஜெக்ட் டஃபஸ்டா ஃபீல் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், டெய்லி பிளான் நீங்க தான் போடணும். டெய்லி என்ன பண்ணணும், பிளான் வந்து மஸ்ட். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க தான் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துவீங்க நினைக்கிறேன். நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை நீங்க கவனமா பாருங்க. டே பை டே எப்படி ஸ்டடி பிளான் போடுறது, எப்படி நம்ம பண்றது அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி உங்களோட பேப்பர்ஸ்ல இருக்கிற எந்த பார்ட்ஸ் எந்த செஷன் நீங்க வீக்கா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஓகே சார், அதெல்லாம் நான் நீட்டா நான் ஃபாலோ பண்ணிப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வைஸ் வந்து வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நீங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அந்த சப்ஜெக்ட் வைஸ் மூவ் பண்ணிட்டு டெய்லி ஷெட்யூல் பிளானர் வந்து மஸ்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அது நீங்க மஸ்ட். இது நான் சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். டேட் நீங்க போட்டுக்கோங்க, ஸ்டார்ட் டைம் எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க, எண்ட் டைம் எப்ப முடிக்கிறீங்க, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். எந்த சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க வீக்கஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நீங்க போட்டுக்கலாம். டாபிக் வைஸ் நீங்க என்னென்ன டாபிக்ஸ் டே பை டே நீங்க கவர் பண்றீங்க அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப 6 AM ஃபாலோ பண்ணிக்கணும். எந்தெந்த டைமிங்ல நான் படிக்க போறேன் அப்படின்றத நீங்க சார்ட் அவுட் போட்டுக்கணும். ஸோ ஸ்கூல் டைம் இருக்கும், ஸ்கூல் ஒர்க்கும் இருக்கும். இதை தாண்டி அடிஷனலா நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணா மட்டும்தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டடி பிளான் இஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒவ்வொரு டேயும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா 400+ டார்கெட் பண்ணலாம். 9th 10th இருக்கட்டும். நெக்ஸ்ட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 500+ தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணி இனி வரை எக்ஸாம்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணணும், விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக்ஸா இருக்கட்டும், வீக்கஸ்ட் சப்ஜெக்டா இருக்கட்டும், டெய்லி ஸ்டடி பிளானர் இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் ஓகே சார், எனக்கு இன்னும் டவுட்ஸ் நிறைய இருக்கு சார் அப்படின்னா அந்த நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன். சரியா? டெய்லி ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நடத்த பிளான்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், எப்படி நீங்க அதை ப்ராப்பரா இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் இந்த பிளான் படி நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, ஸ்கூல் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க மார்னிங் 5 to 6:45 AM நீங்க ஒரு பிளான் வச்சுக்கலாம். மார்னிங் செஷன் நீங்க அதை வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 o'clock அரைவ் ஆயிருவீங்க. 6 to 7:45 வச்சுக்கலாம். ஸோ இது கூட டியூஷன் டைம்னு வச்சுக்கலாமே. நிறைய பேருக்கு டியூஷன்ஸ்லாம் இந்த இதில் போவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வச்சுப்போம். 8:30 to ஒரு 10:45 PM. ஓகேவா? இந்த கேட்டகரி 8:30 மேக்ஸிமம் எல்லாம் டியூஷன்ஸ்லாம் போயிட்டு வந்துருவீங்க. இதுக்கப்புறமா நீங்க 8:30 to 10:45 11 வாட்டவர் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இந்த படி நீங்க டெய்லி பிளான் படி உங்க நோட்டு கூட ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த படி நீங்க டெய்லி ஸ்டடி பிளானர் அப்படின்னு போட்டு டேட்டு ஸ்டார்ட் டைம் பட் இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு அதோட அவுட்புட் டெஃபினட்டா தெரியும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும்போது எனக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது. சரியா? ஓகே, டன். நெக்ஸ்ட் ரிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ரிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லீவ்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ண வரைக்கும் நான் சொன்னது எடுத்த உடனே சார் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார், ஹாஃப் இயர்லி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நான் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா, பப்ளிக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பப்ளிக்கு படிக்க ஆரம்பிங்க. வாட் எவர் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபுல் போர்ஷன்ஸ் தான், பப்ளிக் பேட்டர்ன் படி தான் இருக்க போது, ஃபுல் போர்ஷன்ஸ் தான். அப்படிங்கும்போது அந்த எக்ஸாம்ஸை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லீவ்ல ஹாஃப் இயர்லில நீங்க மிஸ்டேக் பண்ண டாபிக்ஸா இருக்கட்டும், வீக்கஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரிவிஷன்ஸ் நீங்க இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் லீவ்ல பயன்படுத்தினீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல சார், நான் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு அந்த லீவ்ல வெக்கேஷன்ஸ்லாம் டூர்ல வெளியில ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணி தான் வெளியில போயிட்டு வச்சுட்டு அதனால நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணல சார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாட் எவர், நோ ப்ராப்ளம். இனி வரும் நாட்கள்ல அந்த சொன்ன வேலை ப்ராப்பரா டே பை டே ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம். இதெல்லாம் நீங்க ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வரும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு டெஃபினட்டா சொல்றேன் சூப்பரா மார்க்ஸ் நீங்க வாங்கலாம். 10th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸுக்கு சூப்பரா மார்க் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான கொஸ்டின்ஸ் நீங்க எங்கேயும் நீங்க தேட தேவையே இல்லை. நம்மளோட சேனல்லையே நீங்க இப்ப 10th எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். கூகுள் ஆர் குரோம்ல ஓகேவா
10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் கனி மேக்ஸ். இப்போ 10th 10th ஓகே, அதே மாதிரி 11th 11th, 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் மாத்திட்டு போட்டுக்கோங்க. இப்போ 8th to 9th அப்படின்னு எடுத்தீங்கன்னா தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இல்லையா, 8th தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் கனி மேக்ஸ் அந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி இன்னொரு 1 வீக் டைம் இருக்கும். 12க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் டே பை டே நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 10th 11th 12க்கு டெஃபினட்டா அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல இருந்து லைவ் நான் கொடுத்துறேன். 10th ஹாஃப் எக்ஸாம் லைவ் கொடுத்துட்டேன். ஸோ 11th 12க்கு கொடுக்க முடியல, அந்த டைம்ஸ்ல ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருந்தனால இந்த டைம் உங்களுக்கு நான் லைவ் கட்டாயமா கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல இருந்து டில் பப்ளிக் வரைக்கும் நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். அகைன் நான் சொல்றேன், ஏதாவது குவைரிஸ் இருந்தது, டவுட் இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் டச்ல இருக்கிறேன். எதுனாலும் பப்ளிக் டில் வரைக்கும் நான் உங்களை நான் கான்டாக்ட்ல இருக்கலாம், பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே, டன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு கான்பிடென்ட் அப்படின்றது ஷுவரா கிடைக்குங்க. அதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை, அதை நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்டிவா இருக்கணும். இதுக்கப்புறம் எதுல இருந்தாலும் ஓகே. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஸ்கூல்ஸ்ல படிக்க சொல்றதா இருக்கட்டும், நீங்களா ஒரு பிளான் நீங்க போட்டு வச்சிருப்பீங்களா. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட், ஸ்பிளிட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், வாட் எவர் அந்த மாதிரி டெஸ்ட் தான் மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்க கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்ல வீக்கா இருக்கிறீங்க, எந்தெந்த பார்ட்ல மார்க்ஸ் லோ ஆகுது, அது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு கவனமா நீங்க நோட் பண்ணணும். உங்களோட டீச்சர்ஸ்க்கு நீங்க ஃப்ரீலி டு ஆஸ்க், டவுட்ஸ் எதனாலும் கேளுங்க. இதுக்கப்புறம் எதனாலும் அவங்க சொல்லுவாங்க. இது வரைக்கும் கேட்கல, எனக்கு கொஞ்சம் பேனிக்கா இருக்கு, ஏதோ ஸ்கூல் ஹார்ஸ்லயோ கிளாஸ் ஹார்ஸ்லயோ கேட்டா வச்சுடா நம்ம டவுட்ஸ் கேட்டோம்னா கூட இருக்க பசங்க ஏதாவது நினைச்சுக்கோங்களோ, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல டவுட்ஸ் எது இருந்தாலும் ஃப்ரீலி டு ஆஸ்க். என்கிட்டயே இருந்தா கூட கமெண்ட்ஸ் எதுனாலும் நீங்க டவுட் ஆஸ்க் பண்ணலாம். கண்டிப்பா நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை கொடுப்பேன். அது நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஓகேவா? சில்லா இருங்க. நான் சொன்ன வேலை ஃபாலோ பண்ணிட்டீங்க. மார்னிங் ஒரு 4:30 to 5 o'clock அசம்பிள் ஆயிரணும். 5 o'clock எந்திக்க கூடாது. 5 o'clock அசம்பிள் ஆகலாம். இப்போ எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 4:45 இருந்துச்சு. 5 o'clock அசம்பிள் ஆகி 6:45 வரைக்கும் படிக்கணும். மார்னிங் பிளான். நைட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 8:30ல இருந்து ஒரு 10:45 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டியூஷன்ஸ் போகல அப்படின்னா ஒரு 7:30 to 8:30 அந்த கேப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்மூத்தா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சார் எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே சார், இந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும்போது கொஞ்சம் யூனிட்ஸ் அதிகமா இருக்கு, இதுக்கப்புறம் என்னால கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணலாம். இட்ஸ் பாசிபிள் தான். அதுக்கு நீங்க இந்த என்ன சொல்றது, கொஸ்டின் பேப்பர்ஸை அனாலிசிஸ் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க கவலையே பட வேணாம். நம்மளோட வெப்சைட்ஸ்ல நீங்க கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 3 கோடு இருக்கும். அதுல நீங்க ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும். அதுல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி வரும். அதுல நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் என்ன நீங்க கொடுக்குறீங்களோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா கீழே இப்போ 10th எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 12th கொடுத்துருப்போம். 12th கீழே கொஸ்டின், 11th கீழே கொஸ்டின், 10th கீழே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ரைட் சைட்ல ஸ்னாப் கூட கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸை எந்த அளவுக்கு இனி வரும் நாட்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சாப்டர் வைஸ் நீங்க கவர் பண்ண பாருங்க. மறக்காம சொல்றேன், 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஸோ 11th நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் 12th வரக்கூடிய பப்ளிக்ஸ்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட்டா இருக்காதீங்க. இதுக்கப்புறம் இருந்துட்டீங்க ஓகே. இனி வரும் நாட்கள் எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே நீங்க ஒரு 400 to 420 அந்த மார்க் எடுத்தாதான் ஒரு 30 to 40 மார்க் பப்ளிக்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்க கவனமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபோக்கஸா இனிமே வரக்கூடிய நாட்கள்ஸ்ல நான் அகைன் நான் சொல்றேன், கிளாஸஸ்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஸ்டாப் எதுனாலும் உங்க இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்றேனே. இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்ல போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க, நீங்க ஸ்டடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு டீம் பில்ட் பண்ணிக்கோங்க. 2 இருந்து 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 2 மார்க்ஸ் படிக்கிறீங்க, நீங்க ஒரு 3 மார்க்ஸ் படிக்கிறீங்க, ஒரு 5 மார்க்ஸ் படிக்கிறீங்க அப்படின்ற கேட்டகரினா ஒரு ஸ்டூடெண்ட் உங்க ஃப்ரெண்ட் வந்து 2 மார்க் படிக்கிறாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் 3 மார்க் படிக்கிறாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் 5 மார்க் படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிற கேட்டகரியை வச்சு நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். நீ என்னப்பா படிச்ச, அது எனக்கு கொஞ்சம் சொல்ல, ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 மார்க்ஸ் படிக்கிறத விட அவங்க அந்த 5 மார்க்கை படிச்சுட்டு என்னன்றத சொன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஈஸியாவும் இருக்கும். அது நீங்க ஒரு டீமா நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ஸ் நீங்க அதை பாக்குறது தான். ஆனா இன்னொன்னு ஹிண்ட்ஸ்,
ஹின்ஸ் வந்து இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ஆரம்பத்துல இயர் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், ஹின்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்றது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன், லைவ்ல சொல்லியிருந்தேன் இயர் ஸ்டார்டிங் அப்பவே ஹின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோவா இருக்கட்டும், 10th ஸ்டாண்டர்ட் 8th to 10th சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், ஹின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இனி இப்போ வர எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ்ல ஈஸியா இருக்கும். இல்ல சார் நான் ஃபாலோ எல்லாம் பண்ணல சார், இதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண போறேன்னா நோட், டோன்ட் வரி. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ 12th பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டயக்ராம் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா அது நீங்க எப்படி படிக்கணும்? ஒரு டயக்ராம்ஸ் நீங்க என்ன பண்ணணும், ஒரு நோட் மாதிரி போடணும், டயக்ராம்ஸ் நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே ஹின்ஸ் மாதிரி எடுக்கணும். பேராவா கொடுத்துருப்பாங்க, இப்போ பார்ட்ஸ் இருக்கும், அந்த பார்ட்ஸை வச்சுட்டு நீங்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பாயிண்ட் ஹின்ஸ் எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட் ஒரு வேர்டை வச்சு நீங்க அந்த பேராகிராஃபை பில்ட் பண்ணணும். ஒட்டுமொத்த பேராகிராஃப் நிறைய பேருக்கு மறந்துடுதுங்கிறீங்க. இதுக்கப்புறம் அப்படிதான் நடக்கும். ஃபுல் போர்ஷன்ஸ் வரும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி நீங்க என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு டயக்ராம்ஸ் இருக்குது, அந்த இப்போ டயக்ராம்ஸ் ஓகே, வாட் எவர் டெரிவேஷன் சம்ஸ்லாம் இருக்குதுன்னா, டெரிவேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்க அந்த கொஸ்டின்ஸை பாக்குறதோட நீங்க எழுதி வச்ச நோட்ஸ் ஹின்ஸை பாத்துட்டீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ்ல இருக்கும். அது நீங்க இனி வரும் நாட்கள்ல ஃபாலோ பண்றீங்க, சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் வேற என்ன, ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டீங்க, நல்லபடியா பண்ணியாச்சு அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் நீங்க டே பை டே எழுதி பாருங்க. சார் நான் சென்டம் ஃபோக்கஸ் பண்றேன் சார், 10th நான் ஸ்டூடெண்ட் நானு, ஸோ நான் 9th 8th வந்து நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும், அந்த 95 நான் வாங்கணும் அப்படின்ற கேட்டகரினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் மென்ஷன் பண்றீங்க அப்படின்றத நான் பார்க்கணும்னா டே பை டே என்ன பண்ணணும்னா ஃபுல் போர்ஷன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அதுவுமே நம்ம சேனல்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் சொன்ன மாதிரி இருக்குது, அந்த வேலை நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சொன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. 10th கொஸ்டின் பேப்பர், 12th கொஸ்டின் பேப்பர் நான் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஃபுல் போர்ஷன்ஸ் டே பை டே டைம் அதே மாதிரி அலாகேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் சைன் உங்க டீச்சர்ஸ்ல கொண்டு போய் கொடுங்க, சைன் பண்ணி கொடுப்பாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் உங்க டீச்சர்ஸ் இந்த ரிப்ளை கொடுப்பாங்க, ஓகேவா? அது நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ஃபுல் மார்க் எடுக்கணும்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் மஸ்ட், ஃபுல் போர்ஷன். பப்ளிக்கு முன்னாடி மினிமம் ஒரு 30 to 40 ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுதணும், சப்ஜெக்ட் வைஸ், ஓகேவா? சப்ஜெக்ட் வைஸ். இப்போ மெயின் சப்ஜெக்ட்ஸ் வச்சுப்போமே, மெயின் சப்ஜெக்ட்னா மீதி சப்ஜெக்ட்லாம் படிக்கவே நான் சொல்லுவேன், அதுல ஈஸியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க. இப்போ 11th 12th எடுத்துப்போமே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கூட தியரி பேப்பர் தான், மேக்ஸ், இந்த 3 பேப்பர் இருக்குன்னா அந்த 3 பேப்பர்ல ஃபுல் போர்ஷன் மினிமம் ஒரு 30 to 20 நீங்க எழுதி பார்க்கணும் கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்ப எந்த அளவுக்கு நீங்க டைம் அலோகேட் பண்ணி எழுதணும்ன்றத பாத்துக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது 10 சென்டம் டார்கெட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னும் டாபிக் வைஸே கவர் பண்ணல சார், போர்ஷன்ஸே நான் ஃபுல்லா முடிக்கல சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன வேலை கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு பார்ட் வைஸ் படிக்க ஆரம்பிங்க. எல்லாம் நான் முடிச்சுட்டேன், சென்டம் ஏன் பண்றேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சாதான் அதுல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், கிரியேட்டிவ்ல மிஸ்டேக் வரும், கம்பல்சரியில மிஸ்டேக் வரும், அதான் மிஸ்டேக் வர நீங்க என்ன பண்ணணும், அப்பதான் அடுத்தடுத்து உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா அதே படிச்சதே தான் படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன்ப்பா எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா தெரியுதுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுததான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதிட்டீங்கன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு வச்சுப்பேன், பப்ளிக் எக்ஸாம் என்ன ரிவிஷன் டெஸ்ட் 2 வரதுமே வச்சுப்போமே, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க எழுதின ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு ஸ்லாட் புக்லெட் மாதிரி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுல வர மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நடக்காது இல்ல, அது நீங்க கவனமா பாத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கெட் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் அப்கமிங் ஆல் எக்ஸாம். சூப்பராகவே மார்க் வாங்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நியூ இயரோட 2026 ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆரம்பிக்கணும், நம்ம பசங்களுக்கு ஒரு பிரிஸ்கா ஆரம்பிக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஹேஃபல் எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார், எனக்கு இவ்வளவுதான், நான் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிச்சேனே, ஃபுல் போர்ஷன் அவ்வளவு எஃபோர்ட் போட்டேன், எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாயிருச்சு, இவ்வளவுதான் என்னால படிக்க முடியுமா, இதுக்கப்புறம் முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இனி வரும் நாட்கள் எக்ஸாம்ஸ்ல போக்கஸ் பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே மார்க் வாங்கலாம். பட் அது உங்க கையில தான் இருக்குது. ஸோ உங்க கூட டிராவல் பண்றதுக்கு நான் இருக்கேன். லைவ் கிளாஸஸும் அப்கமிங் டேஸஸ்ல வரப்போகுது 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ 9th வரும், நான் சொல்லியிருக்கேன், 3rd midterm உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பார்க்கலாம், நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸ்லயும் மீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸுக்கும் உங்களுக்கு நான் கிளாஸஸ் உங்களுக்கு நான் ஷெடியூல் அலாகேட் பண்றேன். 10th 11th 12th நம்ம மீட் பண்ணுவோம் லைவ்ல. ஸோ சொன்ன வேலை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க.
என்னடா சார் சொல்றாரு 11th பப்ளிக்கே இல்லையே, நம்மள என்னப்பா படிக்க சொல்றாரு, ஃபுல் போர்ஷன்ஸ்ல எழுத சொல்றாரு. ஸோ எழுதுங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தான், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கன்சிடர் பண்றது. அப்பதான் நல்லா நீங்க கொஞ்சம் 11th விட மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கவனமா படிங்க. எக்ஸாம்ஸ் இனி வர எக்ஸாம்ஸ்ல இதுல மார்க் கம்மி ஆயிருச்சு அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ண. உங்களோட எக்ஸாம் மார்க் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. 10th-னா 10th டோட்டல், 11th-னா 11th டோட்டல், 12th-னா 12th டோட்டல், 8th-னா 8th, 9th-னா 9th, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் மென்ஷன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னவையெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் சார் ஐ எம் ஃபாலோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்லைனா இல்லை சார் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்க. இல்லை இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸாக கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் ஒன் மோர், இனி வரும் நாட்களில் வீக்லி 1 டே, சாட்டர்டே ஆர் சண்டே இருக்கட்டும், 1 டே வந்து ஒரு லைவ் கிளாஸஸ் நான் கொடுக்குறேன். ஒரு டவுட் செஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். எந்த சப்ஜெக்ட்ஸ்ல டவுட்ஸ் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி ஒரு லைவ் கிளாஸஸ் கொடுத்துருந்தேன், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபுட்டேஜ் என்னோட ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டிருந்தேன். என்னோட மொபைல் எல்லாம் ஃபார்மட் ஆனதுனால கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கு ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வீக்லி வந்து 1 டே லாஸ்ட் ஒரு நாள் வந்து டவுட் செஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நம்ம சேனலில் இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், கிரியேட்டிவ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ், 1 மார்க் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி இன்சைட் கொஸ்டின்ஸ், வாட்டாக எந்தெந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்களோட சர்வே பண்ணுறதுக்கு நானும் வரேன். லைவ் செஷன்ஸில் மீட் பண்ணலாம், எல்லாமே நம்ம பார்க்கலாம் வைக்கலாம். ஸோ நீங்கள் டே பை டே நீங்கள் படிக்கணும். இனி வரும் நாட்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா சூப்பராக மார்க் வாங்கலாம். வெற்றி நிச்சயம், சூப்பரா மார்க் வாங்கலாம். தயவு செய்து பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு சஜஷன், கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் குவார்டர்லியா இருக்கட்டும், செகண்ட் மிட் டர்ம் இதெல்லாம் ஈஸியாக எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஆஃப் போர்ஷன், இது வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே மார்க் கம்மியாக தான் இருக்கும். நிறைய ஒரு 30 to 40% வேணா மார்க் அதிகமாக இருக்கலாம், மீதி ஒரு 60% to 65% மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்ஸ் இனி வரும் நாட்களில் பசங்க சூப்பராக மார்க் வாங்குவாங்க. இதுக்கப்புறம் வாங்கல அப்படின்னா பேரண்ட்ஸ் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் அமௌண்ட்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்க, கேட்க தானே செய்வாங்க. அதுக்கு நம்ம உழைப்பை கொடுத்து நம்ம படிக்கணும்ல. ஸோ அதான் சொல்றேன், இனி வரும் நாட்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க, சூப்பராக மார்க் வாங்கலாம். பேனிக் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்களோட கோலை ஃபுல் ஃபோக்கஸை எஜுகேஷன்ஸ்ல போடுங்க. ஃப்ரீயா படிங்க. நான் சொன்ன வேலை காலையில நான் சொன்ன டைம்ல படிங்க, ஆஃப்டர்நூன் டைம் ஸ்கூல் டைம்ல இருந்தா அதை நீங்க படிங்க, ஈவினிங் டைம் டியூஷன்ஸ் முடிச்சது நைட் டைம் அந்த மாதிரி படிங்க. அலோகேட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா சப்ஜெக்ட்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட 12th முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க. மெசேஜஸ் பண்ணிட்டு காலேஜஸ்ல எப்படி நான் படிக்கணும், எனக்கு அது மோட்டிவேஷனா கொஞ்சம் சொல்லுங்க சார், ஃபோன் பண்ணி மெசேஜஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்கேஸ் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது வச்சுதுன்னா நான் நம்பர் கூட சொல்றேன். அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, 70948506222. எதனால எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் எதனால உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? டீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நான் டீச்சர்ஸ் டீடைல்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், லைட்டாக ஒரு 2 minutesல சொல்லிடுறேன். திறன் வந்து இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா, கூகுளில் போய் திறன் கனிமேக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா டீச்சர்ஸுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நோட்ஸ் ஆஃப் லெசன் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜூன்ல இருந்து போட்ட எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நோட்ஸ் ஆஃப் லெசன் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று டீச்சர்ஸ் டீடைல்ஸுக்கு வர ப்ரொசீடிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இப்போ டீடைல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஆசிரியருக்கான தகவல்கள் அப்படின்னு தமிழ் அடிச்சுட்டு கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா 10th மெட்டீரியல் வேணும்னா 10th மெட்டீரியல் கனிமேக்ஸ், அந்த மாதிரி வாட்டவா எது வேணுமோ அதை நீங்க போட்டுட்டு பக்கத்துல கனிமேக்ஸ் அப்படின்னு இன்செர்ட்ல அடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டீச்சர்ஸும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு நான் ஃபைனலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இன்கேஸ் இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம போட்டுருக்கோம். என்னென்ன மாசம் ட்ரெஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, என்னென்ன மாசத்துக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ சிஎம் டேலண்ட் எக்ஸாம் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 years போயிட்டு இருக்கு. 23ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் 25 மூவ் பண்ண போறாங்க. இந்த மந்த் 31 எக்ஸாம்ஸ். அதுவும் நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். அதுக்கும் உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ் ஒன்று வரேன், எப்படி நம்ம படிக்கணும் வைக்கணும்ன்றது ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. சிஎம் டேலண்ட் எக்ஸாம் நான் செலக்ட் ஆயிருக்கேன் சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பசங்களா, see you all.